ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் இன்னைக்கு எல்லாருக்கும் முகத்தில் தான் நிறைய சிக்கல் வந்திருக்கு. ஏன்னா முகத்தில் நிறைய பள்ளங்கள் வந்ததால் அவங்க ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. முகம் அழகு இல்லை, அதனால் நிறைய எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது வெளியேறதுக்குன்னு நிறைய பேர் வராங்க. அதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. முகம் அழகு பெறதுக்கு முகத்தில் உள்ள அந்த முகப்பொருட்கள் பள்ளங்கள் மேவி வரவும், அந்த பள்ளங்கள் இருக்க புண்கள் அழகாக அந்த காய்க்காமல் நல்லாய் வர்றதுக்கும் இது காட்டாமணக்கு. இந்த காட்டாமணக்கு எல்லா இடத்துலையும் தன்னால் விளையக்கூடியது. இந்த காட்டாமணக்கை எடுத்து அரைச்சி இந்த காட்டாமணக்கை நம்ம முகத்தில் பூசிட்டு வந்தோம்னா அந்த முகத்தினுடைய பள்ளங்களுக்கு இது இதமாக இருக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற பருவை கிள்ளிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க அது சீக்கிரமாக போகணுன்ற அவசரத்தில் கிள்ளி எடுத்துடுறாங்க. கிள்ளி எடுக்கிறதால அந்த முகத்தில் பள்ளங்கள் ஆகிடும். பள்ளம் ஆக ரொம்ப அசிங்கமாயிடும். செவந்து இருக்கிற முகத்தில் அது ஒரு கருப்பு நிறமாகவும் ஒரு கருஞ்சிவப்பாகவும் இருந்து முகத்தினுடைய அழகை குறைக்கும். அது இல்லாமல் காய்ச்சி போன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கமான இடத்துக்கு இந்த காட்டாமணக்கு இலையை அரைச்சி முகத்தில் தடவிட்டு வரணும். ஏன் தடவிட்டு வரணும்? தடவிட்டு வந்தோம்னா அந்த புண் உடனே ஆறக்கூடியது. புண்ணு ஆறணும்னா இந்த காட்டாமணக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த காட்டாமணக்கு தண்ணி விட்டு யாரும் வளர்க்க மாட்டாங்க. இது காட்டு வழியாக தன்னால் வளரக்கூடியது. இது எந்த ஒரு உதவியும் இல்லாமல் மழை காலத்திலையும் வெயில் காலத்திலையும் பனியிலையும் அது ஏற்று வளர்றதால இதனுடைய பால் ரொம்ப சக்தி வாய்ந்த பால். இது எந்த ஒரு புண்ணையும் ஆற்றக்கூடியது. இதனுடைய பாலை புண்ணு மேலே எந்த புண்ணு மேலே வச்சாலும் ஆறாத புண்ணு மேலேயும் ஆறும். கிள்ளிட்டு ரத்தம் வந்துகிட்டே இருக்கா, இந்த இலையை அரைச்சி வச்சு கட்டினோம்னா உடனே ரத்தம் நிற்கும். ரத்தம் நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு அடிபட்டுருச்சு, முகத்தில் அடிபட்டுருச்சு, இல்லை கை காலில் வெட்டுப்பட்டுருச்சுனாலும் இந்த இலையை அரைச்சி இல்லை இந்த பால் எடுத்து அந்த இடத்துல வெட்டுக்காயத்து மேலே நம்ம வச்சுட்டு வந்தோம்னா அந்த காயத்தில் வர ரத்தம் உடனடியாக நிற்கும். அந்த உடனடியாக நிற்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல உள்ள காயங்களை ஆற்ற வல்லது. இந்த காட்டாமணக்கு இலையை முகத்தில் போடும்போது சிலர் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, எதை போட்டாலும் முகத்தில் பயம். ஏன்னா அவங்க ஏற்கனவே போட்ட கெமிக்கலால் ஏகப்பட்ட சிக்கல் முகத்தில் சிலருக்கு முகம் வீக்கமாயிடும், சிலருக்கு அது அலர்ஜி ஆகிடுது. எனக்கு மூலிகைனாலே பயம். மெட்டல் இருக்குது, எல்லாத்துலேயுமே மெட்டல் இருக்குது. இது பூமியிலிருந்து கீழே இருந்து இரும்பு சத்தை எடுத்துகிட்டு வருது. அதனால தான் இந்த நிறமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த பூ மஞ்சள் நிறம் இருக்கோ அது பூரா தங்கச்சத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. தங்கச்சத்தை கொண்டு வர செடி பூரா பூமி கீழே இருக்கிற தங்கத்தை கொண்டு வரதால அதுவும் ஒரு மெட்டல் ஐட்டம் தான். எல்லா மூலிகையும் மெட்டல் தான், எல்லா மருந்துகளையும் மெட்டல் தான். ஆனால் அது நமக்கு தெரியாது. பூமி கீழே 500 அடி கீழே இருக்கிற இரும்பு சத்தையும் தங்கச்சத்தையும் எடுக்கிறது மூலிகையினுடைய வேர்களின் மூலமாக எடுத்து தலை மேலே கொண்டு கொடுக்கறதுல தலை சிறந்தது இந்த மூலிகையில் தான். இதை போய் நம்ம நேரடியாக எடுக்க முடியாது, மெட்டலோ தங்கமோ. ஆனால் இந்த செடிகளுக்கு தெரியும், அது தேவையான சத்துக்களை மட்டும் எடுத்து அது தலை மேலே கொண்டு நமக்கு மருத்துவ பயனுக்கு இது பயன்படும். அதனால் இந்த மூலிகையை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இது ரொம்ப அற்புதமானது. முகத்தில் போடுறதுக்கே பயப்படுறாங்க. முகத்தில் என்ன, வாய்க்குள்ள வச்சு மென்று சாப்பிடலாம். வாயில் புண்ணு இருந்தாலும் இது ரொம்ப அற்புதமாக ஆற்றக்கூடியது. இதை வாய்க்குள்ள வச்சு மென்று இருந்தோம்னா நாக்கில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது. அது வாய்க்குள்ள இருக்கிற புண்ணையை ஆற்றும் போது முகத்தில் இருக்கிற தழும்புகளை ஆற்றுறதுல இது ஒரு தலை சிறந்த மருந்து. முகத்தில் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த முகத்தழும்புகளை சிறுக சிறுக சரியாக்கும். இது முகத்தினுடைய அளவுக்கு தக்கன எடுத்துக்கிறணும். ஒருத்தருக்கு ஒரு 50 கிராம் எடுக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுக்கணும். 100 கிராம் அளவுக்கு எடுத்து இதை அரைச்சி, இதில் தண்ணியே விட வேண்டாம், நல்லா அரைச்சி அதை முகத்தில் பூசி குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது விடணும். 2 மணி நேரம் விட்டோம்னா அது முகத்தில் உள்ள காயத்தினுடைய வீக்கத்தை வத்த வைக்கும், முகத்தை கொஞ்சம் சுருங்க வைக்கும், முகத்தினுடைய அழகை கூட்டும். இந்த புண்களில் உள்ள வீக்கத்தை வத்த வச்சு புண்ணுக்குள்ளே இருக்கிற இதை கழிவுகளை வெளியேற்றும். புண் கழிவுன்னா அந்த முகப்பருவு அந்த பள்ளத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த புண்களை ஆற ஆரம்பிக்கும் போது தழும்புகள் தெரியாமல் வர்றதுக்கு இந்த காட்டாமணக்கு இலையை தான் பயன்படுத்தணும். காட்டாமணக்கு இலையை முகத்தில் போட்டு வரும்போது தழும்புகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். இது சிலருக்கு தெரியாது. அதனால் இங்கே நம்ம நேரடியாக நம்ம ஜி தமிழ் நேயர்கள் காட்டுப்பகுதிக்கே இது புடுங்குற இடத்துலே எடுத்திருக்காங்க. அதனால் இப்போது பச்சை பசேல்னு இருக்குது. ஏன்னா இதை கொஞ்சம் நிலையத்தை கொண்டு போனோம்னா அதுக்குள்ளேயும் வாடிடும்.
இது வாட விடாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இது மக்களுடைய தேவைகள் நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. இந்த மூலிகைகள் வந்து அடையாளம் தெரியலன்னு அதுக்காக வேண்டியே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பே வந்து அந்தந்த மூலிகையில் அந்தந்த இடத்துல எடுக்கும்போது அதனுடைய தனிச்சிறப்பு, அது காயாமையும் வாடாமையும் இது எவ்வளோ அழகில் இருக்குது பாருங்கள். இதை வந்து வாயில் வச்சு மென்று சாப்பிட்டு அப்படியே முகத்தில் பூசிக்கிடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து அரைச்சி கொடுக்கறதுக்கா இல்லை, பெண்களுக்கு வந்து முகத்தில் என்ன போட்டிருக்கான்னு தெரியக்கூடாது, இதை மென்று அப்படியே முகத்தில் பூசிக்கிடுவாங்க பெண்கள், இங்கே உள்ள பெண்கள் எல்லாம். ஏன்னா வீட்டில் கொண்டு போய் அரைச்சிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நேரம் பற்றாது. ஆனால் நகர்ப்புறம் இருக்கிறவங்க இதை வந்து அரைச்சி இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கலாம். அதுக்கடுத்து சிறிதளவு அந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கணும். இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து இந்த இலையை சேர்த்து போட்டோம்னா இன்னும் முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும். சிறிதளவு ஒரு 10 சொட்டு அளவுக்கு மட்டும் அந்த எலுமிச்சம் சாறு, அதிகம் விடக்கூடாது, 10 சொட்டு எலுமிச்சம் சாறு விட்டு இந்த காட்டாமணக்கு இலையோட அரைச்சி கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து அரைச்சி அந்த முகத்தில் போட்டோம்னா முகத்தினுடைய பள்ளங்கள் மேய் வரும். இந்த முக பள்ளம் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பள்ளம் விழுந்து போச்சு, அந்த பள்ளத்தை மேவ முடியாதுன்னா அது மேய் வர்றதுக்கு இந்த காட்டாமணக்கு இலையினுடைய பால் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். பால் எப்படி வரணும், இந்த இலையை கிள்னாலோ இந்த காம்பை ஒடிச்சாலோ பால் வரும். இந்த காம்பை ஒடிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக பால் வரும். அந்த பால் எடுத்து அந்த புள்ளியில் வந்து வைக்கணும். எங்கெங்கே நமக்கு பள்ளம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த காம்பை ஒடிச்சு அந்த பாலுங்களை தொட்டு வச்சுட்டு வந்தோம்னா அந்த முகப்பருவில் உள்ள பள்ளங்கள் வந்து மேவி வரும். அந்த சதைகள் வளர்ந்து வரும். சதை வளர்ந்து வந்தால் முகம் வந்து வசீகரமாகும். முகம் வசீகரம் ஆகணும்னா இந்த காட்டாமணக்கு பாலை பயன்படுத்தணும். காட்டாமணக்கு பாலை உள்ளுக்கு சாப்பிட வேண்டாம். உள்ளுக்கு சாப்பிடணும்னா லேசாக வாயில் சுவைச்சா போதும், அது வாயில் இருக்கிற புண்ணு ஆற்றும். ஆனால் அதிக அளவுக்கு இதை வாய்க்குள்ளே உபயோகப்படுத்தினாங்கன்னா அது வயிற்றோட்டத்தை கொண்டு வரும். அதனால் இதை வந்து அதிக அளவுக்கு யாரும் வந்து பல்லு வளர்க்குறது வாய் கொப்பளிக்கிறது வரைக்கும் தான் இருக்கணும். இதை உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது. உள்ளுக்கு சாப்பிடணும்னா ஒரு 10 சொட்டு வரைக்கும் உள்ளே சாப்பிட்டா தவறு கிடையாது. அதுக்கு மேலே சாப்பிட்டா வயிற்றோட்டம் வரும். அதனால் அந்த வேலையை செய்ய வேணாம். முகத்தில் போடுறது மட்டும் இருக்கட்டும். அது வேறொரு மருத்துவத்துக்கு எப்படி வாயில் சாப்பிட்றதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த மூலிகை மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னா அந்த முகத்தினுடைய அழகை கூட்டணும். அது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பெருசாக இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, விஷப்பரு மாதிரி இருக்குது. அதை மொத்தமாக அதை குடைஞ்சி எடுத்துட்டு அது வந்து பள்ளமாக இருக்கும். அது பார்த்தோம்னா ஒரு $1/4 ரூபாய் காசு அளவுக்கு பள்ளம் விழுந்து போயிருக்கும். அந்த பள்ளத்தெல்லாம் இது வந்து மேவக்கூடியது. சொல்லுவாங்க வரவங்களுக்கு பூரா சிமெண்ட் கலவையை போட்டு பூசணும்னா அந்த அளவு பள்ளம் விழுந்து போச்சு முகம் அப்படின்வாங்க. அந்த பொண்ணே வேணான்னுவாங்க. இல்லைன்னா அந்த மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி சும்மா காய் காய்ச்சி போயிருக்கும், அவங்களுக்கும் இதை அரைச்சி போட்டு வந்தோம்னா அந்த முகப்பூச்சி வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த இலையை அரைச்சி மேலே தடவை நல்லா சுகமான ஒரு ஆற்றல் ஆறக்கூடியது. அந்த புண்ணு ஆற எவ்வளவு ஆறுதோ அந்த அளவுக்கு சுகமாக இருக்கும். எரிச்சல்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இந்த வெட்டுக்காயத்தில் கூட எரியுன்னுவாங்க, அது எரியவே எரியாதுன்னா இந்த காட்டாமணக்கு தான். இந்த காட்டாமணக்கை நம்ம பயன்படுத்தணும்னா முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும், பெண்களுடைய அழகு அதிகரிக்கும், அவங்க எல்லா நிலையிலையும் நல்ல அழகாக இருப்பாங்க. இந்த காட்டாமணக்கினுடைய இலையை இப்படியே ஒடிச்சோம்னா ஒடிச்சதுமே அதில் வந்து பால் வர ஆரம்பிச்சிடும். இந்த பாலை வந்து அந்த முகத்தில் உள்ள புள்ளிகளில் வந்து வச்சு வைக்கணும். இந்த பால் வந்து இருக்கும், இந்த பால் வந்து அந்த புள்ளிகளில் வைக்கணும். அந்த குச்சியை ஒடிச்சே இந்த பாருங்க பால், இந்த பால் எடுத்து அப்படியே முகத்திலேயே ஒத்த வச்சு அந்த பள்ளத்தில் வச்சுட்டே வந்தோம்னா அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிடும். புண்ணு ஆற அவ்வளவு சுகமாக இருக்கும். புண்ணுக்கு வந்து நிறைய வந்து இதுக்கு செலவழிக்கிறாங்க. எல்லாரும் மலேசியாவுக்கு போனப்பலும் இந்த முகத்தில் இருக்க பள்ளத்தை மேவ முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் இந்த இலையை எடுத்து காட்ட முடியல. ஏன்னா அவங்க எங்கே இருக்குன்னு தெரியாது. நம்ம முதல்ல போனதால இந்த இலையை கண்டுபிடிக்க முடியல. இது நம்ம பகுதியில் இருக்குது, எல்லா பகுதியிலையும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தேடுதல் வைக்கணும். இது வந்து தனிச்செடியாக தான் இருக்கும், குத்தி செடியாக தான் இருக்கும், மரமாகாது. இதில் வந்து சிறிதளவு தான் காய் இருக்கும். காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. இந்த காய்களில் வந்து முத்துக்களில் வந்து எண்ணெய் எடுக்கவும் மாட்டாங்க. இது வந்து விதைகளுக்கு ஆகும். இந்த விதையில் இருக்கிற விதைகள் விழுந்து திருப்பி விதையாக முளைக்கும். இது சின்ன முத்து, இது சின்ன முத்துக்களாக இருக்கும். அதனால தான் இதுக்கு காட்டு ஆமணக்கு என்று பேர். இது சிகப்பு நிறமாக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கிற ஆமணக்கு வேற, ஆமணக்கு முத்து வேற, கொட்டை முத்து வேற, நெய்வேலி முத்து வேற. ஆனால் இது காட்டாமணக்கு முத்து செடி. இது ஆமணக்கு முத்து இல்லை, காட்டாமணக்கு. இந்த காட்டாமணக்கை வந்து இந்த விதைகளை இதில் உள்ள விதைகளையும் அரைச்சி முகத்தில் தடவலாம், தவறு வராது. ஏன்னா அந்த விதையில உள்ள எண்ணெய்களும் சேர்ந்து முகத்தினுடைய அழகு அதிகரிக்குமே தவிர குறைக்காது. இந்த இலையை அரைச்சி முகம் மட்டும் இல்லை கை காலில் பூசி வந்தாங்கன்னா அந்த கை காலில் உள்ள
ஒரு அந்த பள்ளங்கள் புண்ணு வந்த பள்ளங்கள் கூட மேய் வரும். சொறி மாதிரி இருக்கிற இடம் கூட நல்ல அழகாகி வரும். அந்த அழகு அதிகரிக்கணும்னா இந்த முறையை தான் பயன்படுத்தணும். இந்த காட்டாமணக்கு சாதாரணமான ஒரு இலை தான், காலடியில் இருக்குது. காலடியில் இருந்தாலும் முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும். அழகு அதிகரிக்கணும்னா இந்த காட்டாமணக்கை வச்சு தான் அதிகரிக்க முடியும். சாதாரணமாக கண்ட இலையை எடுத்துருக்கோம்னா அது வேற வேற. ஒவ்வொரு நோய்க்கும் 100 வகையான மருத்துவம் இருக்குது. அன்னைக்கு ஒரு மருத்துவம் சொன்னோம், இன்னைக்கு வேற ஒரு மருத்துவம் சொல்கிறோம்னா அது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவம், ஒரு இலையிலையும் 100 மருத்துவம் இருக்குது. இதை வச்சு வேறொரு மருத்துவம் செய்யலாம். அது வேறொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு சொல்கிறது வந்து முகத்தின் அழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள் உறுப்புகள் எல்லாம் சரியாக இருந்தால் முகத்தில் அழகு இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம முகப்பருவை கிள்ளக்கூடாது. கிள்ளியே வந்து அந்த இடத்த காயமாக்குறாங்க. கிள்னா சீக்கிரம் போயிடும், அதனுடைய வேகம் வந்து சரியாக குறைஞ்சிரும், அதில் உள்ள அழுக்கு வெளியாயிடுன்னு சொல்லி தோலோட கிள்ளி அந்த தோலில் வந்து பள்ளத்தை உண்டு பண்ணுறாங்க. எப்படி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்த சரி செய்ய முடியாமல் போதோ அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க கிள்றதுலையே. கிள்ளாமல் அதை லேசாக மெதுவாக அமுக்கி பாருங்கள். அது வரலைன்னா விட்டுருங்க. இந்த இலையை அரைச்சி, காட்டாமணக்கு இலையை அரைச்சி போட்டுட்டு வந்தாலே போதும். இதனுடன் சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள் இல்லாமல் நம்ம அம்மன் பச்சரிசியும் சேர்க்கலாம். இவையெல்லாம் சேர்த்து போட்டோம்னா நல்லது. எதுவுமே இல்லை, எங்களுக்கு இந்த காட்டாமணக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இதை மட்டுமே போடுங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா 48 நாளில் எவ்வளவு முகம் அசிங்கமாக இருந்தாலும் அந்த பள்ளங்கள் மேவி அந்த முகம் அழகு பெறும். இந்த முகம் அழகு பெறதுக்கு இந்த காட்டாமணக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த காட்டாமணக்கு ஏன் சொல்கிறோம்னா, இது நிறைய இடத்துல இதை வெட்டி அழிச்சிடுறாங்க. இந்த நிறைய வேலைக்கு போகிறவங்க இது பாதையோரத்தில் இருக்கிறதால இதை வீணாக அழிச்சிடறாங்க. இது உங்களை காப்பாற்றுறதுக்கு பிறந்தது. நமக்கு எல்லாம் நல்லதை செய்கிறத பூரா வெட்டி காய போட்டுறோம். தேவையில்லாத செடிகள் வந்து நம்ம காட்டில் வளருது. இந்த பார்த்தீனியா மாதிரி செடியை நம்ம வளர்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி நல்லது செய்கிற செடிகளை வெட்டி எறிஞ்சிடறோம். அதனால் தீமை செய்யும் செடிகளை கூட நம்ம வெட்டாமல் விட்டுடுறோம். அது தப்பே கிடையாது. ஆனால் நன்மை செய்யும் செடிகளை வந்து வெட்டுறது பெரிய தவறு. அதனால் இது முகத்தின் அழகை கொண்டு வரக்கூடியது. இந்த முகத்தின் அழகு வர வர இந்த காட்டாமணக்கினுடைய மகிமை அப்போ தான் தெரியும். முகம் வந்து அழகு பெற தான் நம்ம குழந்தைக்கு இந்த இலையை செஞ்சது நல்லது தான். இதுக்கு முன்னாடி இந்த இலையை இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் வாடி போய் தான் இருக்கும். இன்னைக்கு நல்ல புத்துணர்ச்சியோடு அந்த செடியிலிருந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை நாங்கள் பிடிங்கிட்டு வந்து அதை காட்டும்பொழுது அதனுடைய இலையினுடைய முழு மகத்துவமும் இதில் இருக்குது. இதை அரைக்காதுன்னா அரைக்காமல் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை அரைச்சி போடுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாதாரணமாக இதை அரைச்சி போட்டாலே முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும். இதை ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு போடலாம். காலையிலையும் மாலையிலையும் போடலாம். வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு வேலை போடுறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கும். இரவு நேரத்தில் வந்து போடுவாங்க. இல்லைன்னா காலையில் போட்டு 2 மணி நேரம் பொறுத்து முகத்தை கழுவிட்டு மீண்டும் வந்து போகும்போது தேங்காய் எண்ணெயை பூசிட்டு தான் போகணும். சாதாரணமாக பவுடர் அடிச்சுட்டு போகக்கூடாது. இதை அந்த நிலையில் கொண்டு போனாங்கன்னா முகத்தின் அழகு அதிகரிக்கும். அதனால் இந்த இலையை பயன்படுத்தி முகத்தின் அழகை அதிகரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் பல்லாவரத்திலிருந்து அஜீஸ் என்பவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு இடுப்பு வலி இருக்கிறதா, அந்த இடுப்பு வலி வந்து சரியாகவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இரும்பு கடையில் அதிகமாக வேலை செய்கிறாரு. இரும்பு கடையில் வேலை செய்கிறதால அவருக்கு வந்து இடுப்பு வலி அதிகமாக இருக்குது. இப்போ வேலைக்கே செல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இடுப்பு வலி இருக்குது. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் அந்த L4 L5 4 5 அந்த எலும்பில் பின்னாடி கீழேருந்து மேலாமல் எண்ணோம்னா 4வது அந்த எலும்பும் 5வது எலும்பு வந்து சரியில்லை, அது வலி வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் நம்ம வந்து அகத்திக்கீரையை வந்து நம்ம பயன்படுத்தணும். அந்த அகத்திக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருந்துச்சு. அந்த அகத்திக்கீரையை வளர்க்குற அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தா நல்லா பலசாலியாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டாலே அதிக சத்து அதிகம். அகத்திக்கீரையை வந்து சூப் வச்சு சாப்பிடணும், நேரடியாக சாப்பிட முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கிறவங்க அகத்திக்கீரையை சாப்பிட்டா கண்டிப்பாக இருதயத்தில் அடைப்பு வந்துடும். திடீர்னு போய் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், இருதய அடைப்பு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவமனையில் போய் சேர்க்க வேண்டியது வந்துடும். அகத்திக்கீரையை வந்து சூப்பாக வைக்கணும். அகத்திக்கீரையை கொதிக்க வைக்கும்போது அதோட சின்ன வெங்காயம், பூண்டு, சிறிதளவு மிளகு வந்து 5 மிளகுக்கு மேலே வேண்டாம். பூண்டு வந்து கண்டிப்பாக நிறையா சேர்க்கலாம்.
வெங்காயம் நிறையா சேர்க்கலாம், சீரகம் நிறையா சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து அதுலேருந்து சாறு எடுக்கணும். அந்த சாறில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மெதுவாக குடிக்கணும். நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்கிறதான்னு பார்க்கணும். அந்த ஒத்துக்கிறதவங்க ஏன் ஒத்துக்கிறதான்னு பார்க்க சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்கள் எல்லாருமே 100க்கு 99 பேர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி ஒரு சிகரெட்டு பிடிச்சாலே அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அப்பா சிகரெட்டு குடிக்கிறார், அவங்க மகனும் சிகரெட்டு குடிப்பான், அந்த வீட்டில் பொண்ணு கொடுக்காதேன்னுவாங்க. ஏன்னா சிகரெட்டு பிடிக்கிறவங்க வீட்டில் வந்து குழந்தை பிறக்காது. அதை கணக்கு பண்ணி நம்ம முன்னோர்கள் ரொம்ப முன்ஜாகிரதை அதிகமாக இருந்தாங்க. இன்றைக்கி சிகரெட்டெல்லாம் தாண்டி போயிடுச்சு, வேறு போதைப் பொருட்கள் நிறையா வந்துருச்சு. இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானதில் குழந்தை பிறக்கம் பாக்கியம் குறைஞ்சிருச்சு. இடுப்பு எலும்பு வந்து இடுப்பு செத்தவன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த சிகரெட்டு குடித்தாலே இடுப்பு செத்து போயிருப்பானா. ஏன்னா இடுப்பில் வந்து சத்து இல்லைன்னு அதுக்கு வந்து அம்மிக்கல்லை தூக்க சொல்லுவாங்க. உருண்டைக்கல் இருக்குது, அது வந்து இளந்தாரி கல்லுன்னு சொல்லுவோம். அந்த இளந்தாரி கல்லை தூக்குனா தான் பொண்ணே கொடுப்பாங்க. போய் வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. 8 உருண்டை, ஒரு உருண்டை வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த களி. அது 8 உருண்டை களியை திண்டா தான் பொண்ணு கொடுப்பான். ஏன் 8 உருண்டையை சாப்பிட சொல்கிறீங்கன்னா, 8 உருண்டையை சாப்பிட்டா அதை செமிக்கக்கூடிய சக்தி இருக்கும், அவனுக்கு வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய பலம் இருக்கும், அவன் வந்து பொண்ணை கூட்டு போய் காப்பாற்றிடுவான். இன்றைக்கி இருக்கிற 2 இட்லி சாப்பிட்றான், அவன் நடந்து போகிறதே கஷ்டம். அப்போ இடுப்பில் எந்த சத்து போய் சேரும்? உடம்புல சத்துக்கள் சேரணும்னா 32 கவாலம் சாப்பிடணும். 32 கவாலம் சாப்பிடல, நான் வந்து 5 கவாலம் தான் சாப்பிட்றேன், 8 கவாலம். கவாலன்றது உங்கள் கையில் ஒரு கைப்பிடி சோறுத. கவாலன்னா உருண்டை அளவுலாம் கிடையாது. ஒரு சிலர் கேட்குறாங்க ஒரு கவாலன்னு இவ்வளோ பெருசான, அதெல்லாம் கிடையாது. உங்கள் கையில் பிச்சு எடுக்கிறது ஒரு முறை சாப்பிட்டா ஒரு கவாலம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா இதில் சில உணவுகள் வந்து நல்லா எல்லா பக்கத்துலேயும் வேலை செய்யும். இடுப்பில் வேலை செய்கிறதுக்கு இந்த அகத்திக்கீரை வேலை செய்யும். இந்த கறி சாப்பிட்ற பிரியர்கள் இருக்காங்க. கறி சாப்பிட்ற பிரியர்களும் பரவாயில்ல. ஒரு அம்மா கேட்டாங்க, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு இடுப்பு வலியை சரி செய்து கொடுங்கன்னு. உங்களுக்கு எத்தனை குழந்தைமான? 8 பிள்ளை தான் சாமின்னாங்க. 8 பிள்ளை பெற்றதுக்கப்புறமும் என்ன உங்களுக்குன்னா, எங்களதில் வந்து குடும்ப கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 60 நாட்டுக்கோழி, 60 நாளைக்கு 60 நாட்டுக்கோழி, 60 காப்படி எண்ணெய் அதில் ஊற்றி குடிப்பாங்களாம். அப்போ வந்து இடுப்பொலியே வராது. ஏன்னா இடுப்பொலிக்கு காரணம் அதான். இன்றைக்கி இருக்கிற கோழியை நீங்கள் எத்தனை சாப்பிட்டாலும், கறிப்பிரியர்கள் சாப்பிட்டாலும் இடுப்பில் இருக்கிற சத்துக்கள் போயிடும். அன்னைக்கு ஓடி பிடிச்சாலும் அந்த கோழியை பிடிக்க முடியாது. அந்த கோழியை சாப்பிட்டாங்க, அவங்களுடைய ஆரோக்கியம் கூடுதலாக இருந்துச்சு. அன்னைக்கு நேரடியாக செக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய் அந்த இடுப்பொலி. இன்றைக்கி வந்து நம்ம அந்த முறையை நம்ம இன்றைக்கி சொல்ல எங்கே போய் தேடுறது? கையில் கிடைக்கிறதானோ. அதனால் நம்ம மூலிகையில் போகும்போது அகத்திக்கீரை வந்து இடுப்புக்கு நல்ல பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாது பருத்தி பால் நம்ம சொல்லணும். பருத்தி பால் வந்து நெஞ்சு பலம் மட்டுமல்ல, இடுப்பு பலத்தையும் கூடும். இப்போ தினந்தோறும் பருத்தி பால் வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு குடிக்கணும். அந்த பருத்தி பாலில் தேங்காய் பால் வந்து ஒரு 100 மில்லி ஊற்றி அதை நல்லா காய்ச்சணும். காய்ச்சி அதில் கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து, கொஞ்சம் சுக்கு மிளகு சேர்த்து இவங்க தினந்தோறும் ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இடுப்பொலி சரியாயிரும். இடுப்பில் வந்து எலும்பு விலகிருச்சு, ஜவ்வு வெடிச்சிருச்சு, அதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல வலி அதிகமானால் இஞ்சி துண்டுகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா நச்சு ஒரு துணியில் சுற்றிட்டு தண்ணி காய வச்சு தண்ணியில் எடுத்து தொட்டு அந்த இடுப்பில் வந்து ஒத்தடம் கொடுக்கணும். இஞ்சி ஒத்தடம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். அந்த இஞ்சி ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இடுப்பொலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இஞ்சி ஒத்தடம் கொடுத்துட்டு வர சரியானது மட்டும் இல்லை, உள் உணவுகளை வந்து நம்ம அதிகரிக்கணும். இதில் திணை சேர்க்கணும். திணை வந்து நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலத்தை காப்பாற்றக்கூடியது. திணை வந்து அதிக அளவு சத்து உள்ளது. இந்த திணை வந்து தேனும் திணை மாவுன்னு சொல்லுவோம். வள்ளி வந்து காவல் காத்தது திணைக்கு தான். முருகனை சந்திக்க முன்னாடி திணைக்கு தான் காவல் காத்தாங்க. அந்த திணையை வந்து நம்ம சாப்பிடணும். தேனும் திணை மாவும் உண்ட அந்த மலையில் உள்ள மலை ஜாதியினர் வந்து எத்தனை மரம் ஏறுவாங்கன்னு சொல்ல முடியாது, எத்தனை கொடியில் ஏறி தொத்தி போவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடுப்பு பலம் இருந்தால் தான் அது ஓட முடியும், நகர முடியும். அந்த திணைக்கு அவ்வளோ சக்தி. இன்றைக்கி யாருமே திணையை வந்து அந்த லவ் பேர்ட்ஸ், அந்த காதல் பறவைகளுக்கு போடுறாங்களே தவிர நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதில்ல. அந்த திணையினுடைய சத்து உங்களுக்கு தெரியாது. அதோடு சேர்ந்த தேன் சேர்க்கணும். தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய இடுப்பு பலம் வந்து அதிகரிக்கும். இதுக்கு வந்து 3 வகையான மருத்துவம் சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து இடுப்பு பலனை கூட்டக்கூடியது. அகத்திக்கீரை சொல்லியிருக்கிறோம், பருத்தி பால் சொல்லியிருக்கோம், திணை. இது 3ம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று எடுக்கணும். தினந்தோறும் வந்து ஒன்றா மொத்தமாக கலக்கவும் கூடாது, தனித்தனியாக சாப்பிடணும். இது ஒரு நாளைக்கு, அது ஒரு நாளைக்கு, அது ஒரு நாளைக்கு, இது மாதிரி 3 நாளைக்கு மாற்றி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா குறைந்தது 48 நாளில் அந்த இடுப்பொலியே காணாமல் போயிடும். நிறைய பேர் வந்து இடுப்பொலிக்கு கேட்டு வராங்க. ஒரு டாக்டர் அதே மாதிரி தான் கேட்டார். எனக்கு இடுப்பொலியை வந்து உங்களுடைய மருந்தில் தான் நல்லா ஆச்சுன்னு என்னைய தேடி வந்தார். என்ன மருந்துன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ரயில் கத்தாழை. அந்த ரயில் கத்தாழையில் வந்து செஞ்ச மருந்தை செஞ்சு சாப்பிட்டு
அவருக்கு இடுப்பு வலி 50% நல்லா இருக்குன்னு தேடி வராங்க. அதையும் சாப்பிடலாம். இதை சாப்பிடுங்க. முடியாதவங்க அகத்திக்கீரை முடியாதவங்க கண்டிப்பாக பருத்திப்பால் சாப்பிடணும். எல்லாரும் அகத்திக்கீரை சூப்பு சாப்பிட முடியாது. எல்லாரும் சாப்பிடலாம்னா நல்ல மனிதர்கள் சாப்பிட்றது தான் அகத்திக்கீரை. நல்ல மனிதர்னா குடிக்காமல் இருக்கிறவங்க. குடிக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அகத்திக்கீரை கிட்டேயே போகக்கூடாது. அவங்க மொத்தமாக கீரையை சாப்பிட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்கன்னா கீரை சாப்பிட்டா கண்டிப்பாக இருதய அடைப்போகிறோம். இருதய அடைப்போம் தான் அவங்களால தாங்க முடியாது. உயிர் போனாலும் போயிடும். அதனால் அகத்திக்கீரை நல்ல மனிதர்கள் சாப்பிடணும். அது சாப்பிட முடியாத பட்சத்தில் பருத்திப்பால் ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்துக்கங்க. தேங்காய் பால் உடலுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது. தேங்காய் பால் கூட கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் மிளகு இதை சேர்த்து காய்ச்சினோம்னா நல்லது. அது கூட ஏலக்காய் தேவையில்லை. ஏன்னா ஏலக்காய் அது பெண்களுக்கு ரொம்ப நல்லது செய்யும். ஆண்களுக்கு ஒரு சில நேரம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த இடுப்பு பலம் கூட்டினோம்னா சுக்கு மிளகு போதும். பருத்திப்பால், தேங்காய் பால். தேங்காய் சாப்பிட சாப்பிட தென்னை மரம் போல் அந்த இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். அதனால தான் தேங்காயை சேர்க்க சொல்கிறோம். பருத்திப்பால் சாப்பிட சாப்பிட உடல் பலத்தை கூட்டும். பருத்தியினுடைய திறன் அதிகமானது. இடுப்பு வலி எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த இடுப்பு வலியை போக்கும்.